ரஜினிகாந்த் கடைசியாக நடிச்ச நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் வெளிவந்த மெகா பிளாக் பஸ்டர் ஆக்ஷன் என்டர்டெய்னரான ஜெயிலர் திரைப்படம் ரசிகர்களால் வெகுவாக கொண்டாடப்பட்டது. ஆக்ஷன் நாடகம் ஒரு தொடர்ச்சியின் கதையில் முன்னணியில இருப்பதால ரசிகர்கள் ஜெயிலர் 2 பார்க்க ஆர்வமா இருக்கிறாங்க. மேலும் வெற்றிகரமான படத்திற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கும் என்பதை தயாரிப்பாளர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போது நெல்சன் திலீப் குமார் ஜெயிலர் 2 படத்திற்கான ஸ்கிரிப்ட் வேலையை தொடங்கி இருக்கிறாருன்னு ரசிகர்களை திருப்திப்படுத்தும் பகுதியை விட வலுவான படத்தை உருவாக்க இயக்குனர் திட்டமிட்டுள்ளதாகவும் இணையத்துல சமீபத்திய தகவலாக பரவிட்டு இருக்கு. ஜெயிலர் 2 படத்தின் கதை முதல் பாகத்துல பிரபல சிலை கடத்தல் வர்மாவை அழிப்பதால ரஜினிகாந்துக்கும் சிலை கடத்தல்காரர்களுக்கும் இடையிலான மோதலை மையமாக வச்சுதான் கதை அமைதுன்னு சொல்றாங்க. அதனால கோபமடைந்த சிலை கடத்தல்காரர்கள் வர்மாவை கொன்றதற்கு பழிவாங்க முத்துவேல் பாண்டியனுடன் மோதலாம். சரி, இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கதான் நம்ம டைரக்டர் ஒரு ட்விஸ்டா வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா, ஜெயிலர் 2 படத்துல நெல்சன் திலீப் குமார் இயக்கிய கோலமாவு கோகிலா படத்துல நடிச்ச லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கோகிலா கேரக்டர்ல வர்றதால சந்திரமுகி, குசேலன், சிவாஜி, தர்பார், அண்ணாத்த இந்த படங்களுக்கு பிறகு தலைவரோட நடிக்க போறது 6வது படமா இருக்க போகுது. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப ஒருவேளை லோகியோட எல்சிவை ஃபாலோ பண்றாப்லன்னு தெரியுது. இருந்தாலும் நெல்சன் திலீப் குமார் அல்லது தயாரிப்பாளர்கள் ஜெயிலர் 2 படத்தை பத்தி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை நெக்ஸ்ட் அப்டேட்காக காத்திருக்கலாம்.